கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடியேன் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் எபேசியர் 3வது அதிகாரத்தின் 16வது மற்றும் 17வது வசனங்களை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக காணப்படுங்கள். நிலை பெற்றவர்களாகி உங்கள் அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அன்பானவர்களை பார்த்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அப்படி சொன்னால் அவர்களும் சொல்லுவார்கள், நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள் என்று. எபேசியர் 3வது அதிகாரத்தின் 17வது வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தின் மூலமாய், விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க பரிசுத்தவான் விரும்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். கிறிஸ்து எங்கே வாசமாயிருக்க விரும்புகிறார்? நம்முடைய இருதயங்களிலே. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தின் 24வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. வசனத்தின் தொடக்கத்தை வாசிக்கையிலே, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. உங்கள் இருதயங்களில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். என்றால் சபை கூடுவது எதற்காக? நாம் யாவரும் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தும்படியான் ஐக்கியம். ஆகவே கிறிஸ்து கட்டடங்களிலே இருக்கிறவர் அல்ல. அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்குள்ளாக வைத்து அவரை பூஜிக்க இயலாது. ஆகவே எபேசியர் 3வது அதிகாரத்தின் 17வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். எப்படி வாசம் பண்ணுகிறார்? நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே தான் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படிக்கு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். மெய்யாகவே கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே வாசமாயிருக்கிறாரா? ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அவர் அவ்வப்போது என்னிலே வந்து வாசம் பண்ணுகிறார். நானே சில நேரம் அவரை வெளியே அனுப்பிவிடுவேன், மீண்டுமாக அவர் வந்து வாசம் பண்ணுவார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், கிறிஸ்து என்னிலே எப்படி வாசம் பண்ணுகிறார்? விசுவாசத்தினாலே. இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார். வட இந்தியாவிலே ஊழியம் செய்த ஒரு ஊழியரை கத்தியால் அவருடைய நெஞ்சை கிழித்து, இயேசுவை காட்டு உள்ளே இருக்கிறார் என்று சொன்னாயே. கொடூரமான ஒரு செயல். அந்த மனிதனை கையை காலை அமைக்கி, தலையை பிடித்து அமைக்கி, அவருடைய நெஞ்சை கத்தியால் கீறி, உனக்குள்ளாக உன் இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறாரா சொல் பார்க்கலாம் என்று கொடூரமாக கொலை செய்தார்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து என்னிலே வாசமாயிருந்தால் நான் என் உள்ளான மனசினிலே வல்லமையாய் பலப்பட்டிருப்பேன். இந்த வசனத்தை அப்படியே ரிவர்ஸில் போகணும். அவருடைய ஆவியினாலே
அவரை பற்றி விசுவாசத்தினாலே என் இருதயத்திலே இயேசு வாசமாயிருந்தால் என் உள்ளான மனுஷனானவன் அவரிலே வல்லமையாய் பலப்பட்டிருப்பான். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதே இல்லை. ஏசாயா 57:15 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே 863. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நித்தியவாசி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நித்தியமானவர், பரிசுத்தர், மகத்துவமானவர், உன்னதமானவர். அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? உன்னதங்களிலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். எல்லாம் வாய் விட்டு சொல்லுங்க. பணிவு உண்டா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருப்பது உண்மையானால் நான் அல்ல, என் இயேசுவே பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்பட விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க உங்களை நீங்களே அர்ப்பணிப்பீர்களாக. எப்படி? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர், நொறுங்கினவர்களின் இருதயங்களை உயிர்ப்பிக்கிறவர், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மரியாள் பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்து என்னிலே வாசமாய் இருப்பாரையானால் முதலாவது என்னிடத்தில் பணிவு வேண்டும். எப்படிப்பட்ட பணிவு என்றால், நான் அல்ல இயேசுவே நீரே என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நொறுங்குண்ட இருதயம், எவ்வளவு கிருபையாய் நீர் என்னை நடத்துகிறீர் இயேசுவே என்று அதை நினைத்து கண்ணீர் வர வேணும், கண்ணீர் வர வேணும். பணிந்தவர்களை ஆவி உயிர்ப்பிக்கவும், நொறுங்குண்டவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கவும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கத்தக்கதாய் நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்டவர்களின் இருதயம், நொறுங்கினவர்களின் இருதயம், அந்த இருதயம் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் அந்த இருதயத்திலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஆகவே விசுவாச வாழ்விலே விசுவாசத்தினாலே இயேசு என்னிலே வாசமாய் இருக்கிறார், அவர் எனக்குள்ளாக இருந்து என்னை நடத்துகிறார், நான் அல்ல என் இயேசுவே என்று சொல்லி பணிந்து இருதயத்திலே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருடைய இருதயத்திலே அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் அந்த இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். இவைகளையெல்லாம் எதற்காக இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேணும்? விசுவாச வாழ்வு வாழ்கிறேன் என்று சொல்லுவார்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே எபேசியர் 3:17 அடிப்படையிலே விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க வேணுமே. எப்படிப்பட்ட விசுவாசம்? கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே வாசமாக இருக்கிறார் என்ற விசுவாசம், பணிவு, நொறுங்குண்ட இருதயம், இப்படிப்பட்டவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் நொறுங்குண்ட இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே இருதயமோ கேடுள்ளது, மந்தமுள்ளது, திருக்குள்ளது, பொல்லாதது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இருதயம் என்ன இருதயம்? ஏசாயா 57:15 நொறுங்குண்ட இருதயம். அல்லேலூயா. ஆகவே பணிந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவரிடத்திலே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே விரும்புகிறேன். ஏசாயா 57:15 அவர் சொல்லுகிறார், நான்
பணிந்த நொறுங்குண்ட இருதயங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் பணிந்த நொறுங்குண்ட இருதயத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் விசுவாசித்தால் அவர் வந்து வாசம் பண்ணுவார். ஆயினால எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணவும் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா. ஆகவே விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சொல்ல வேணும், என் இருதயத்தில் இயேசு வாசமாயிருக்கிறார். எப்படி? விசுவாசத்தினாலே. எப்படி சொல்லுகிறாய்? அவரை பற்றி விசுவாசத்தினாலே. ஆகவே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அப்போஸ்தலர் 14:9 ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். 2 கொரிந்தியர் 5 விசுவாசித்து நடக்கிற விசுவாசம். கிறிஸ்து என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று விசுவாசித்து நடக்கிற விசுவாசம். யோவான் 20:29 காணாவிருந்தும் விசுவாசிக்கிற விசுவாசம். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம், விசுவாசித்து நடக்கிற விசுவாசம், காணாவிருந்து விசுவாசிக்கிற விசுவாசம். எபிரேயர் 10:39 ஆத்துமா ஈடேறுகிற விசுவாசம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று கண்டு தேவனாய் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். நாம் ஒரு விசுவாசித்து நடக்கிறோம். அவரை காணவில்லை, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமா ஈடேறும்படியாக விசுவாசத்தினாலே இவைகளை எல்லாம் கை கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு விசுவாசத்தினாலே சொல்லுங்கள், கிறிஸ்து என் இருதயங்களிலே என் இருதயத்திலே வாசமாயிருக்கிறார். கிறிஸ்து எங்கே வாசமாயிருக்கிறார்? என் இருதயத்திலே வாசமாயிருக்கிறார். விசுவாசத்தினாலே வாசமாயிருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை, பணிந்தே நொறுங்கொண்ட என் இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது ஒரு திருப்புமுனையான ஒரு வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:3 284 பக்கம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. என்ன துரோகம்? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தான வசனம். ஆகவே நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். அதே வேளையில் விசுவாச துரோகம் உங்களில் ஏற்படாதபடிக்கு, உங்களை ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி விசுவாச துரோகம்? அப்ப ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், விசுவாசித்து நடக்கிற விசுவாசம், காணாதிருந்து விசுவாசிக்கிற விசுவாசம், ஆத்மா ஈடேறுகிற விசுவாசம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து என்னிலே வாசம் பண்ணுகிறார் என்ற விசுவாசம். இந்த விசுவாசங்கள் மத்தியிலே உங்களை மோசம் போக்குகிறவர்களும் இருப்பார்கள். அவர்களால் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் விசுவாச துரோகம் ஏற்படும். எரேமியா 23:32 பக்கம் 905. இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி. எல்லோரும் வாசிக்கிறீர்களா? இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும்
தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி மோசம் போக்குகிறார்கள்? எப்படி மோசம் போக்குகிறார்கள்? பொய் சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், அதை விவரித்து தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க, விசுவாச துரோகம் ஏற்படாதபடிக்கு, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு. ஆகவே மோசம் போகிறவர்கள் யார் என்று கேட்டால், கிறிஸ்து விசுவாசத்தினாலே என் இருதயத்திலே வாசமாய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை இழந்தவர்கள். யார் மோசம் போகிறவர்கள்? அவரை பற்றி விசுவாசத்தினாலே அவர் என்னிலே வாசமாய் இருக்கிறார். பணிந்த நொறுங்குண்ட என் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். எனக்கு ஒருவரும் சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. பொய் சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்ற பெயரில் ஒருவர் எனக்கு சொல்ல தேவையில்லை. ஏன் என்று கேட்டால், உன்னதங்களிலும் பரிசுத்த ஸ்தலங்களிலும் வாசம் பண்ணின தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவரை பற்றி விசுவாசத்தினாலே என் இருதயத்திலே வாசமாயிருக்கிறார். அவர் என்னோடு கூட என்னை நடத்துவார். எனக்கு ஒருவரும் தீர்க்க தரிசனமோ சொப்பனமோ சொல்ல தேவையில்லை என்று சொன்னால், எரேமியாவின் காலத்திலேயே பொய் சொப்பனங்களும் தீர்க்க தரிசனங்களும் தங்களுடைய பொய்களையும் தங்களுடைய வீம்புகளையும் விவரித்து சொல்லி ஜனத்தை மோசம் பண்ணுகிறவர்கள் இருந்தார்கள். மோசம் பண்ணினவர்கள் இருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த நிலை நிச்சயமாய் பெருகி இருக்கும். இந்த கடந்து வந்த வசனங்களின் அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு மேலான கருத்து என்ன என்றால், கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருப்பதை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு ஒருவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மோசம் போகாதிருக்கும்படிக்கு நீங்கள் மீண்டுமாக மெய்யாகவே எனக்குள்ளாக என் கிறிஸ்து வாசமாக இருக்கிறாரா, என் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரா, அவர் என்னிலே வாசமாயிருந்தால் ஒருவர் என்னை மோசம் போக்க முடியாது. அதான் சத்தியம். ஆகவே மோசம் போக்குகிறவனும் மோசம் போகிறவனும் மீண்டுமாக கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலே கிறிஸ்து எனக்குள்ளாக வாசமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேணும். மோசம் போக்குகிறவனும் மோசம் போகிறவனும் வெளி உலகத்திலே தான் மோசடிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆவிக்குரிய உலகத்திலும் கூட மோசடிக்காரர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்குரியவைகளை அபகரிக்கும்படியாய் பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி தங்களுடைய பொய்களினாலும் தங்கள் விரும்புகளினாலும் விசுவாச பிள்ளைகளை மோசம் போக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் வந்தால் அவரை பற்றி விசுவாசத்தினாலே அவர் உங்களிலே வாசமாய் இருக்க என்று விசுவாசித்தால் அவர் உங்களோடு கொடுந்து உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த கிருபை பெருத்தவர். ஏன் இந்த வசனங்கள்? ரட்சிப்புக்கற்ற விசுவாசம் என்னிடத்தில் இருந்தது. என் இயேசு என்னை ரட்சித்தார். நான் அவரை தரிசியாதிருந்தும் அவர் என்னை நடத்துகிற விசுவாச வாழ்விலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் அவரை காணாதிருந்தும் நான் அவரை ஒரு நாள் காண்பேன் என்ற விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஆத்மா ஈடேறி கொண்டிருக்கையிலே எனக்குள்ளாக யாராக எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் என்று நான் நினைத்தால் நான் விசுவாச துரோகத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறவன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒருவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒருவரும் சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று கேட்டால், நீங்கள் இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப செய்ய வேண்டியது என்ன? என் இருதயத்திலே இயேசுக்கு இடம் உண்டா? என் இருதயத்தில் இயேசு தங்கி இருக்கிறாரா? நான் அவரை விட்டு விலகி போகிறேனா? என்னிலே விசுவாச துரோகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆகவே விசுவாசிகள் என்ற பெயரிலே நீங்கள் பொய்யான விசுவாசத்தோடு வாழாதபடிக்கு மெய்யான விசுவாசத்திலே வாழ வேண்டுமேயானால் நீங்கள் உங்கள் இருதயத்திலே இயேசுவை வைத்து பூஜிக்க வேணும். கட்டடங்களிலே அல்ல, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. உன்னதங்களிலும் பரிசுத்த ஸ்தலங்களிலும் வாசம் பண்ணுகிற அவர்
பணிந்தே நொறுங்குண்ட ஆவியுள்ளவிடத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆகவே மோசம் போக்குகிறவர்கள் இருந்தாலும் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு, மோசம் போக்குகிறவர்கள் இருந்தாலும் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமேயானால், இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் என்னை காக்கிறவர், அவர் என்னை உயிர்ப்பிக்கிறவர், அவர் என்னை தாங்குகிறவர், அவர் எனக்குள்ளாக இருக்கும்போது நான் மோசம் போகவே மாட்டேன். என் கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார் என்ற விசுவாசமே உங்களுடைய ஆத்மா ஈடேறச் செய்கிற விசுவாசம். ஆகவே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், உங்களை காண வருகிறவர்கள் எல்லோரும் உங்களுக்கு பல்வேறு விதமான மருத்துவ ஆலோசனைகளை சொல்லி எல்லோரும் மருத்துவர்களாகி விடுவார்கள். எல்லாரும் டாக்டர் ஆகிடுவாங்க. தெரியுமா? ஒருத்தங்க சொல்லுவாங்க நீங்கள் ஆவி விடுங்க நல்லதும்பாங்க, அவர் வந்து ஆயுர்வேத டாக்டர். ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் குளுக்கோஸ் சேர்த்துங்க சரியாக போவாங்கம்பாங்க, அவர் வந்து இங்கிலீஷ் டாக்டர். இன்னொருத்தர் சொல்லுவார் 3 வேளைக்கும் உபவாசம் இருந்து பட்டினி ஜெபம் பண்ணுங்க சரியாக போகாது, யுனானி டாக்டர். புரியுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து பார்க்க வர்றவங்க எல்லாருமே வைத்தியராக மாறிடுவாங்க, ஆளாளுக்கு ஐடியா கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சால் ஆளாளுக்கு வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை அள்ளி ஊற்றுவார்கள். ஒரு இழப்பு வந்துவிட்டு என்று சொன்னால் அந்த இழப்பு வந்த இடத்துல ஜெபிக்கவர்கள் எல்லாரும் என்ன சொல்வார்கள்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று தாராளமாக சொல்வார்கள். கர்த்தர் சொல்லுவார், நான் எப்பப்பா சொன்னேன், நான் சொல்லாதலாம் நீ சொல்றியே. புரியுமா? உங்களுக்குள்ளாக எந்த பலவீனம் வந்தாலும், எந்த இழப்பு வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது எதிலே என்று சொன்னால் விசுவாசத்தினாலே எனக்குள்ளாக இயேசு வாசம் பண்ணுகிறார். இதுதான் உண்மையான விசுவாச வாழ்வு. விசுவாச துரோகம் அல்ல, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற விசுவாச வாழ்வே அல்ல. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தினாலே அறிக்கையிட்டு சொல்லுங்கள், கிறிஸ்து எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், நான் ஒருபோதும் மோசம் போக மாட்டேன். நல்லா கவனிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது முதலாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பொறுத்து தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக உங்களுடைய வேலையை பொறுத்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக உங்கள் தேசத்தை பொறுத்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த 3 ஆசீர்வாதம். உங்கள் குடும்பம் சரியில்லாமல் உங்களை சார்ந்திருக்கிறவெல்லாம் வீணான வழியில் இருந்தார்னு சொன்னால் அது முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த தேசம் உங்களை ஒடுக்குமையானால் அதில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபடும். கிறிஸ்தவர்களுக்கு எந்த சலுகையும் இல்லை, அவர்களுக்கு வேலைகள் கிடையாது என்று சொன்னபடினாலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுகிறோம். உண்மையா இல்லையா? நம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் விசுவாச வாழ்க்கைக்கு வராதபடினாலே விசுவாசம் நம்முடைய குடும்பத்தில் வேலை செய்ய மறுக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார், அவர் என்னை உயிர்ப்பிப்பார், என் விசுவாசத்தின் நிமித்தமாய் என்னை சார்ந்தவர்களை உயிர்ப்பிப்பார் என்று பணிந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ள உங்களுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவது உண்மையானால் நீங்கள் என்ன சொல்ல வேணும்? இயேசுவே, எந்த நிலையில நான் இருந்தாலும் நீர் எனக்கு போதும், நான் யாரிடத்திலும் போய் குறியேற்க மாட்டேன், தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் என்று தலை நீட்ட மாட்டேன், சொப்பனங்களை எனக்கு கண்டு சொல்லுங்கள் என்று சொல்ல மாட்டேன். ஆகவே பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா மந்திரவாதி, சுண்ணத்துக்கார என்னமோ குறி சொல்லுகிறவர்கள் ஆவி உலகத்துக்கு போகிறவங்க நிறைய இருக்காங்க பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு இருக்கிறார். இயேசு நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆன்சர் ஃபார் யுவர் ஆல் நீட்ஸ். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு இப்படி, இது பைபிள் வசனம் இல்லை, பொதுவாக ஒரு விசுவாச பிள்ளை சொல்லுகிறார், எல்லா தேவைக்கும் பதில் அவரே. அப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். ஆனால் எங்காவது ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஒரு ஊழியர் என்று ஒரு சுவரட்டி ஒட்டப்பட்டால் அங்கே போய் எனக்கு ஏதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா என்று நிற்கிறார்கள். இது மோசம் போகிறவர்கள், மோசம் போக்குறவனால் மோசம் போகிறவர்கள். கிறிஸ்துவங்கள் இருதயங்களில் வாசமாயிருந்து நீங்கள் பணிந்த நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆத்மா ஈடேறும். இதுதான் சத்தியம். சிலர் என்ன சொல்வார்கள்? எனக்காக கர்த்தரிடத்தில் ஏதாவது கேட்டு சொல்லுங்கள். சில பாஸ்டர்களை கெடுக்கிறது விசுவாசிக்கிறான் தெரியுமா? நல்லா இருக்கிறவங்களாம் கெடுக்கிறது விசுவாச பிள்ளைகள்.
ஐயா கர்த்தர் என்னை குறித்து ஏதாவது சொல்லுகிறாரா கேட்டு சொல்லுங்கள். என்ன ஏஜெண்டா, புரோக்கரா, எப்படி? நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இவங்க இப்படி சொன்ன பிறகு நம்ம ஏதாவது சொல்லலைன்னா நமக்கு வல்லமை இல்லை, மதிப்பில்லை நினச்சிருவாங்களேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், ஆனால் இன்றைக்கி சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது சொல்லுவேன். சொன்னால் தானே சொல்கிறதுக்கு. மோசம் போகாதிருங்கள். ஏற்கனவே விசுவாசத்தினாலே, விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இடத்தில் இருந்தது. இயேசு உங்களுக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். நீங்கள் உங்கள் பொல்லாத நடக்கைகளினாலே மோசம் போகிறபடினாலே விசுவாச துரோகம் உண்டாகிறது. எப்போது விசுவாச துரோகம் உண்டாகிறது? யாராயில் எனக்கு சொக்கனத்துக்கு விளக்கம் சொல்லட்டும், தீர்க்கதரிசனத்துக்கு விளக்கம் சொல்லட்டும், கனவு கண்டா சொல்லட்டும். நீங்கள் கவனிங்க, உங்களுக்காக யாரும் எதுவும் சொல்ல வேணாம். யோசேப்புக்கு ஒரே ஒரு தரிசனம் தான் இருந்தது. யோசேப்பு யார்ட்டும் போய் சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்கல, தரிசனத்துக்கு விளக்கம் கேட்கல, என் வாழ்க்கை என்னன்னு நினைக்கல. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் தரிசனத்தை கண்டதுலேருந்து கடைசி வரைக்கும் பாடுகள் தான் இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே அவருடைய தரிசனம் நிறைவேறிற்று. அதற்கு இடைப்பட்ட காலங்களில் யோசேப்பு எப்போதும் தேவ ஆவினாலே நிரம்பின தேவ மனுஷனாக இருந்தபடினாலே அந்நிய தேசத்து அரசன் சொல்லுகிறான், பார்வன் சொல்லுகிறான், இவனுக்குள்ளாக தேவர்களின் ஆவி உண்டு என்று நான் காண்கிறேன். தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டோ? அப்ப இன்றைக்கு விசுவாச வாழ்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள், விசுவாச வாழ்வு வாழ்கிறேன், நான் ஒரு விசுவாச பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நம்பி இருந்தால் நீங்கள் விசுவாச துரோகத்தில் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆகவே எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். மோசம் போக்குற மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன செய்யட்டும் என்றால் அதற்கும் நான் விடையை சொல்கிறேன், நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். வேதத்தை ஒரு அதிகாரம் வாசியுங்கள். அந்த நாளுக்குரிய வழிகாட்டுதல் அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். கருத்தாய் வாசிக்கிறீர்களா? வேதத்தை ஒரு அதிகாரம் வாசியுங்கள், கருத்தாய் வாசியுங்கள். அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபியுங்கள். மற்ற நேரங்களிலே துதியுங்கள், 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 துதித்துக் கொண்டே இருங்கள். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமா, இந்த வேத புத்தகத்தின் மேன்மை என்ன என்று கேட்டால், உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய அற்புதமான வேத புத்தகம். உள்ளதை உள்ளபடியே, ஒருதலை பட்சமாய் கிடையாது. இது நடுநிலையானது. பரிசுத்தவான் என்றும் சொல்லும், பரிசுத்தவானுடைய பாவத்தையும் சொல்லும். இப்போது நான் என்ன செய்யட்டும் என்ற கேள்விக்கு பதில் என்ன என்று கேட்டால், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயத்தில் வாசமாக இருக்கிறார். நீங்கள் பணிந்த நொறுங்குண்ட விசுவாசமுள்ள தேவப்பிள்ளை. அவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. இடையிலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நிமித்தமாய், நெருக்க நிமித்தமாய், உலக பிரகாரமான பாடுகள் நிமித்தமாய் எனக்கு யாராலும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் அப்போது உங்களுக்குள்ளாக விசுவாச துரோகம் வருகிறது. அவர்கள் உங்களை மோசம் போக்குவார்கள், நீங்கள் மோசம் போவீர்கள். மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் தன்னுடைய இதயத்தில் இயேசு வாசமாய் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை அலாதியாய் நடத்துவார். ஆமா, அலாதியாய் நடத்துவார். அப்ப விசுவாச வாழ்வு வாழ்கிறேன், நான் விசுவாசத்திலே ஊழியம் செய்கிறேன். நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க, எங்க ஊழியம் விசுவாச ஊழியம். ஊழியம் விசுவாச ஊழியம்னா விசுவாசத்துல நிக்கணும், யார்ட்டையும் போய் எதுவும் கேட்கக்கூடாது, கை ஏந்தவே கூடாது. நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன்னு சொன்னால் நீங்கள் விசுவாசத்தில் தான் வாழணும். உங்களுடைய கஷ்டத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. என் இயேசு என்னை நடத்துகிறார் என்று சொல்லி விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கிறார் என்பதையும் அது பிரதிபலிக்க வேணும். வாயினால கஷ்டங்களை சொல்லக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் தீர்மானத்தை ஏறிடுங்கள், ஒருவனும் என்னை மோசம் போக்காதபடிக்கு, நானும் மோசம் போகாதபடிக்கு கிறிஸ்து என் இருதயத்தில் வாசமாக இருக்கிற என்ற விசுவாசத்துடன் வாழ்கிற தேவப்பிள்ளையாக இருக்கிறபடினாலே நான் எந்த தீர்க்க தரிசனத்தையும் யாரத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள சொல்கிறார், தங்கள் பைகளினாலும் தங்கள் வெம்புகளினாலும் மோசம் போக்குறவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு அவர்கள் ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று சொல்லி எரேமியா 23:32 பின்பகுதி சொல்லுகிறது. பிரயோஜனமா யாருக்கு பிரயோஜனமாய்? நான் அவர்களை கற்பித்ததும் இல்லை, அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமா இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் சொப்பனம் எல்லாம் பிரயோஜனப்படாது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயில் வாசமா இருந்தால் தான் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், அதுதான் பிரயோஜனப்படும். உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் எங்கெல்லாம் அவிசுவாசம் வருகிறதோ அங்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளாக சோறு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள்.
எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள அவிசுவாசம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? பணிந்த நொறுங்குண்ட ஆவியுள்ளவிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணவில்லை, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருப்பாராக. அதனால மோசம் போகாதீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமேயானால் மீண்டுமாக எளிமையாக சொல்லுகிறேன், உங்களை நீங்களே முதலாவது நிதானித்து பாருங்கள். நான் உண்மையிலே கிறிஸ்துவனுடையவனா? நான் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா? நான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை செய்கிறேனா என்றால் உங்களை உயிர்ப்பிக்க அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். யார் உங்களை உயிர்ப்பிக்க முடியாது? இப்போ என் தாய், என்னை பெற்றெடுத்த என் தாய், என் அம்மா எனக்காக பாடுகளை அனுபவித்தவள், என்னை வளர்த்து பெரியவனாக்கும்படிக்கு அவள் பட்ட கஷ்டங்கள், இவைகளையெல்லாம் நான் உணர்கிறபடியினாலே என் முழு இருதயமும் என் தாயையே சார்ந்திருக்கிறது. அதுபோல என்னை மீட்டெடுத்த என் கர்த்தர், எனக்கு உண்டாயிருந்த பில்லி சூனியங்கள், செய்வினைகள், மரணக்கட்டுகள், வியாதிகள், பலவீனங்கள், இவைகளிலிருந்து என்னை விடுவிக்கும்படியால் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்ட கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று நீங்கள் எப்பொழுது சொல்லுவீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நீங்கள் எவ்வளவாய் இருதயத்திலே உணர்ந்து 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 பணிந்து நொறுங்கி அவருக்குள்ளாக விசுவாசத்தோடு வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவார். பலன் என்ன தெரியுமா? உங்களையே அவர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். நீங்க யாருக்கும் தீர்க்க தரிசனம்லாம் சொல்ல மாட்டீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. நல்லா சொல்லுங்க. அதனால பூமியில் மோசம் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளி உலகத்தில் தான் வேலையில் மோசம் போக்குறான், பணத்தை வாங்கிட்டு மோசம் போக்குறாங்க, நிலத்தை அபகரித்து மோசம் போக்குறாங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தில் மோசம் போக்குற யார்? பொய் சொப்பனங்களையும் பொய் தீர்க்க தரிசனங்களும் விவரித்து ஜனங்களை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் விரோதி. அவர்களை நான் கற்பித்ததும் இல்லை, அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாக இருப்பதும் இல்லை என்றால் அப்ப தீர்க்கதரிசிகளே கிடையாதா? உண்டு. நீங்கள் ஒரு புகை வண்டியிலே பிரயாணமாகிக் கொண்டிருக்கிறீர்கள், மிகுந்த வேதனையோடு அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே புகை வண்டியிலே உங்களை விட்டு ஒரு 20 இருக்கைகள் தள்ளி ஒரு பரிசுத்தவான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், நீ பிரயாணம் பண்ணுகிற இதே புகை வண்டியிலே இந்த நிலையிலே ஒரு மகள் அமர்ந்திருக்கிறாள், அவளோடு நீ பேசு என்று கர்த்தர் சொல்லுவார். உண்மை உண்மை தீர்க்கதரிசிகள் என்றைக்கும் இருக்கிறார்கள். உண்மையை விட பொய் அதிகமாக இந்த பூமியில அதிகமாக இருக்கிறபடினாலே பொய் சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் உங்களை மோசம் போக்காதபடிக்கு விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் என்றென்றைக்கு வாசமா இருப்பாராக. யாருக்கெல்லாம் பிரியம்? இப்போ சர்ச்சில் இருக்கும்போது எல்லாருக்கும் இருதயத்தில் கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் இருக்கும். நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போய் உலகத்துக்குள்ளே போன உடனே அந்த இருதயம் அப்படியே மங்கும். நீங்கள் அப்போ சொல்லணும், இப்பவும் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், இப்பவும் கிறிஸ்துடைய ஆவியானவர் என்னை நடத்துகிறார். அப்ப நான் எதை கண்டாலும் எதை கேள்விப்பட்டாலும் எதை பார்த்தாலும் யாரோடு பேசினாலும் என் இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து இருந்து நான் பேசுவதெல்லாம் சத்தத்தை எல்லாம் கேட்கிறார். நான் அவரை விட்டு விலக முடியாது. என் இயேசுவை விசுவாசிக்கிறார், நான் அவருக்கு துரோகம் பண்ண முடியாது, விசுவாச துரோகத்துக்கு நான் உட்பட மாட்டேன் என்று சொல்லி பணிந்தே நொறுங்குண்ட ஆவியுள்ளவிடத்தில் அவர் என்னென்றைக்கு வாசம் பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில் அவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்துடைய விசுவாச பிள்ளைகளாய் வாழ்வீர்களாக. இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் முதல் நாள் தொடங்கி அப்ப இதுவரைக்கும் வாழவில்லையா? வாழ்ந்தோம். நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்திருக்க வாய்ப்பில்லை. கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் அவரை விட்டு விலகி இருப்பீர்கள். நஷ்டம் வரும்போதெல்லாம் யாராலும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்கள் என்று நினைத்திருப்பீர்கள். கடந்து போன காலங்களெல்லாம் போகட்டும். இந்த நாளிலிருந்து முழுமையாக விசுவாசத்தினாலே கிறிஸ்தியன் இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். ஆகவேதான் நீதிமொழிகள் 23:26 கர்த்தர் கேட்கிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். அல்லேலூயா. உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறதில்லை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார்.
ஆனபடினாலே அவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான். இவங்க என்ன செய்றாங்க? முடிய கொடுக்காங்க, சரீரத்தை கிழிக்க கொடுக்காங்க. சில பேர்லாம் சொல்றது, நான் 40 நாள் உபவாசம் வந்தேன்னா கத்த நான் நினைக்கிறத செஞ்சிடணும். அப்படி கிடையவே கிடையாது, பொய். அதெல்லாம் நீங்கள் 40 நாள் உபவாசம் வருங்க, கத்தருக்கு சித்தமானா கிடைக்கும். அதுதான் மெய். நாம் 40 நாள் உபவாசம் வந்து ஏசிட்டு ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொன்னால் 45 நாள் உபவாசம் இருக்க ஆள் ரெடியாக இருக்கு, 80 நாள் உபவாசம் இருக்க ஆள் ரெடியாக இருக்கு. அப்படியெல்லாம் அவர் மனமிறங்க மாட்டார். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்திருந்த கர்த்தர் நாம் எப்படியெல்லாம் வாழ்வோம், எங்கெல்லாம் இருப்போம், எப்போது சாவோம் என்பதையெல்லாம் அவர் தீர்மானித்திருக்கிறார். கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கிறார். நீங்கள் வேற எதுக்குமே இடம் கொடுக்காமல் இருங்க. நீங்கள் மோசம் போகாதிருங்கள். மோசம் போக்குறவர்கள் பெருகுகிறார்கள். சில துக்க வீடுகளுக்கு போகும்போது உங்கள் அப்பாவை பற்றி சொன்னார் கர்த்தர், நான் நின்று ஜெபம் பண்ணேன். ரொம்ப பேசுவாங்க. என் வாயிலேருந்து ஒரு நாள் அப்படி வந்ததில்லை. நிறைய பேர் ஒரு பகட்டுக்கு நாள் ஏதாவது சொல்லிட்டு அலையிறது. போன மாதமே ஒரு சொப்பனம் வந்தது, நான் தான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று நான் பார்க்கவே இல்லை. இப்படி பேசிகிட்டு இருக்காங்க துக்க வீடுகளில், விசுவாச பிள்ளைகளை ஏமாத்துறது. அப்போ அது துக்கத்தில் இருக்கிறனால யார் சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அவங்க கேட்டவங்க ரொம்ப அர்த்தம், என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே. அவங்க என்ன சொல்லணும்னா, கிறிஸ்துவுக்கு சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, கிறிஸ்துவ உறுதியாக பற்றிக்கொள்ளுன்னு சொன்னாங்கன்னா நல்ல விசுவாச பிள்ளை. இவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரி, சொப்பனம் சொல்கிற மாதிரி, அதுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி என்னத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்போ நான் போயிட்டு அது சொன்னதெல்லாம் நம்பாதாங்க, அது பொய்ன்னு சொல்ல முடியுமா? அவங்க இருதையும் அவ்வளவுதான், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அவளோட போகட்டும். நமக்கு எதுக்கு அந்த வேலை? இதை எதற்காக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, உங்களுக்கு ஒரு வேதனை வரும்போது, உங்களுக்கு ஒரு வியாதி வரும்போது, உங்களுக்கு ஒரு பலவீனம் வரும்போது, வாரவங்களெல்லாம் தீர்க்கதரிசியாக மாறிடுவாங்க. அவங்களால் நீங்கள் மோசம் போக்காதபடிக்கும், நீங்கள் மோசம் போக்குறவளாலே மோசம் போகாதபடிக்கும், மோசம் போகிறவனையும் கர்த்தர் கண்டிக்கும் படிக்கும். நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசுவே, நீர் எனக்குள்ளாக இருக்கிறீர், விசுவாசத்தினாலே நீர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறேன், என்னை ஒருவரும் மோசம் போக்க முடியாது. இப்படி மோசம் போக்குறவனை நீரே கண்டுகொள்ளும். அக்கா தீர்க்க தரிசனம்னா பொய்ன்னு கிடையாது. ஆமோஸ்னு ஒரு தீர்க்க தரிசி வந்திருந்தார். நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன். எல்லாரும் போய் அப்படி ஜெபம் பண்ணாங்க. நான் அந்த வழியாக போகையில் நிறுத்தி எனக்கு சொன்னார். அப்படி சில தீர்க்கதரிசி இருப்பாங்க. நீங்கள் ட்ராவலில் பார்க்கலாம், எங்கேயாலும் பப்ளிக்கில் மீட்டிங்கில் எங்கேயாலும் ஆக்சிடெண்ட்டாக உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை. மருத்துவமனையில் படுத்து கிடைக்கல யாராலும் ஒரு ஊழியக்காரன், உண்மை ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி உங்களை எழுப்புவார், உயிர்ப்பிப்பார். அதெல்லாம் சத்தியம். ஆனால் அதே வேலையை அலையக்கூடாது. ஏன்? உங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசமாக இருக்கையில், விசுவாசத்தினால் கிறிஸ்துவை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கி கொண்டிருக்கையில், அவருக்கு உங்களுக்குள்ள உறவு நெருக்கமாக இருக்கையில், நீங்கள் ஒருபோதும் மோசம் போக போவதே இல்லை. மோசம் போகாதீர்கள். ஆனால் எவ்விதத்தினாலும் என்ற வசனம், மறுபடியும் அந்த வசனத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும், ஏன் அதை கத்த சொல்லணும்? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளையும் விசுவாச துரோகத்துக்குள்ள நடத்தக்கூடிய காலம் வரும்போது கிறிஸ்து வருவார். விசுவாச துரோகம், நீங்க உண்மையில விசுவாச பிள்ளைகளா விசுவாச துரோகிகளா? விசுவாசமா இருந்தா உங்க கஷ்டத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. கிறிஸ்து உங்களுக்குள் வாசமா இருக்காரு, அவர் தான் அறிந்திருக்கிறாரு. யாருக்கெல்லாம் இந்த ஆலோசனைகள் ஏற்றதா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவ பிள்ளை தான், விசுவாச பிள்ளை தான். ஆனால் கிறிஸ்து அப்பப்போ இருப்பாரு, என்னோட போயிடுவாரு. இந்த நாளிலிருந்து அவரை நான் விடவே மாட்டேன். அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுவார், என் இருதயத்துக்குள்ளே அவர் தங்கி இருப்பார். நான் அவரோடு பேசுவேன், நான் பேசுவதை அவர் கேட்பார், அவர் பேசுவதை நான் கேட்பேன், அவர் என்னை நடத்துவார். இதுதான் உண்மையான விசுவாச வாழ்வு. அதனால உங்க குடும்பத்துக்கு வாழ்வு வரும், தாழ்வு வரும், சாவு வரும், பொழப்பு வரும். அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா பணம் வரும் அப்படிலாம் சொல்றாங்கன்னு நம்பிட்டு கூடாது. 10,000 ரூபா பணம் வந்து எல்லாம் சரியாயிருமா? எப்படி சொல்லுங்க? லூக்கா 18வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? யாரெல்லாம் இரவும் பகலும் ஜெபம் பண்றீங்க? பகலில் ஜெபம் பண்ணாலும் இரவு ஜெபம் தான். அமெரிக்காவில் இரவுல ஜெபம் பண்ணாலும் பகல் ஜெபம் தான். அமெரிக்காவில் பகல். இப்போ இரவும் பகலும் எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு. இவங்க மேல கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்கிறார். லூக்கா 18:7,
அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்துதான் டேஞ்சர் வருது. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகத்தில் அநேகர் அவரை இழந்து விடுவார்கள். இன்னைக்கு பிரசங்கத்தில் இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியம். லூக்கா 18:7-8 வசனத்தை இருதயத்தில் நல்லா எழுதிக்காங்க. இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவீங்க, அவர் பலனெல்லாம் கொடுப்பாரு, நியாயமெல்லாம் செய்வாரு. ஆனாலும் அவர் வரும்போது கேட்டின் மகனாகிய விசுவாச துரோகம் வெளிப்படுவான். ஆகையால விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருப்பாராக. எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீங்களா? அற்புதமான வசனம், விட்டுறாதங்க. இரவு மகளும் ஜெபம் நல்லா வாங்கி சாப்பிடுவோம், எல்லாம் நடக்கும், நல்லா தான் நடக்கும். ஆனாலும் அவருடைய வருகையில விசுவாசத்தை இழந்து போயிடுவார்கள். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? கேட்டின் மகனாகிய விசுவாச துரோகம் உண்டாகும். அதைத்தான் 2 தெசலோனிக்கேயர் 2:3 வசனம் சொல்லுகிறது. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்படும் போது அவருடைய வருகை சமீபமாயிருக்கும். இந்த லூக்கா 18:7-8 வசனத்தை வாசிச்ச உடனே நான் வாசித்த காலத்தில் அது கிட்டத்தட்ட 45 வருஷம் இருக்கும். இயேசுவே இந்த லிஸ்ட்டில் என்னை சேர்த்துறாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். எனக்கு அன்னைக்கு கிடைச்ச அறிவு அதுதான். இயேசுவே இந்த லிஸ்ட்டில் என்னை சேர்த்துறாதீங்க, நீர் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோனா எப்படி? ஒரு தட்டிமே விசுவாசம் இருக்காது என்று சொல்லி அர்த்தம். அப்ப நீங்க கேளுங்க, இல்லை இயேசுவே விசுவாசத்தினால நீர் என்னிலே வாசம் பண்ணுகிறீர், என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறீர். விசுவாசம் தான் எல்லாமே. வாசம், விசுவாசம், சுவாசம். தமிழில் பார்த்தீங்களா? வாசம், விசுவாசம், சுவாசம். இந்த விசுவாசம் சுவாசம் நிற்கும் வரையிலும் நம்மிலே இருக்க வேணும். அப்ப நீங்கள் விசுவாசத்தை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். நீங்கள் ஒருவராலும் மோசம் போக்கப்பட மாட்டீர்கள். ஒருவர் உங்களை மோசம் போக்க முடியாது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வெட்டி எடுக்கப்பட்ட கல் என்று வேதம் சொல்லுகிறது, முத்தரிக்கப்பட்ட கிணறு என்று வேதம் சொல்லுகிறது, வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ளவங்களோடு ஒப்பிட்டு பார்த்தலாம் நீங்கள் விசுவாச வாழ்வு வாழ முடியாது. நான் எப்படி இருக்கேன், என் விசுவாச நிலைமை எந்த நிலைமையில் இருக்குது, என்னோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, என் விசுவாச ஆரோக்கியம் எப்படி இருக்குது, என் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா, நான் அவரையே பின்பற்றி ஓடுகிறேனா, எனக்குள்ளாக பணி உண்டா, எனக்குள்ளாக நொறுங்கின இருதயம் உண்டா, இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். என்றால் மாத்திரமே உங்கள் ஆத்மா ஈடேறும். இல்லை என்று சொன்னால் லூக்கா 18:7-8 படி மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம் காணப்படாது. இதை பேசுவது எளிது. அப்ப இந்த வசனத்தெல்லாம் தேடும்போது நான் சொல்லுவேன், இயேசுவே இதன்படியாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யும். இருதயத்துக்குள்ளே அவர் வச்சுக்கலாம். இயேசுவே நீர் இருந்தால் ரொம்ப நியாயம் பேசுறீரு, என்னை ரொம்ப பரிசுத்தமாகவே வாழ சொல்லிடு. ஒரு வாரம் லீவ் போட்டு எங்கெல்லாம் டூர் போயிட்டு வரோம், நான் கொஞ்சம் என் மனம் போல் வாழட்டும். என் இருதயத்துக்குள்ளே நீ இருந்துக்கிட்டு சும்மா பரிசுத்தம், உண்மை, நீதி, நியாயம், சத்தியம், வெளிச்சம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற நீர், என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியல. எப்படி அவர் ரெக்கட் பண்ணிடலாமா? இன்றைக்கு விசுவாச வாழ்கிறேன், கிறிஸ்தவ பிள்ளை நான் உண்மையுள்ளவன் என்று சொன்னால் கிறிஸ்து என் இதயத்திலே வாசமாக இருப்பது உண்மையானால் என் வார்த்தையிலே பணிவு, என் வாழ்க்கையில் நொறுங்குண்ட இருதயம் என்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லவர். சங்கீதம் 116:9 மற்றும் 10 வசனங்கள். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். நான் கர்த்தருக்கு முன்பாக. இந்த தேசத்தில் யாரெல்லாம் ஜீவன் உள்ளோரா இருக்காங்க? இப்போ இங்கே இருக்கிற 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பேரில் யார் ஜீவன் உள்ளோர்? யார் ஜீவன் உள்ளோர்? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜீவன் இருக்கு. எல்லாருக்கும் ஜீவன் இருக்கா? நான் ஜீவன் உள்ளோர் தேசத்தில் நடப்பேன். 10வது வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. அல்லேலூயா. அதனால நீங்க எங்க போறாலும் ஜீவனோடு இருக்கிற ஜனங்கள்ட்ட தான் பேசணும்.
இந்த உங்களை அவிசுவாசம் கொண்ட மாதிரி ஜனங்கள்கிட்ட பேசக்கூடாது. நான் ஜீவனுள்ள ஜனங்களோடு கூட நடப்பேன், ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். ஆமாம், யாராலும் அவிசுவாசம் இல்லை கர்த்தர் ஜோமனுங்க, நீங்கள் அப்படி சொல்லி அவங்கள ஜீவனுள்ள தேசத்துக்கு கொண்டு வரணும். நீங்கள் ஜீவனுள்ள தேசத்தில் நடக்கும் பொழுது ஜீவன் இல்லாதோர் உங்களை நோக்கி வந்தால், அவர்கள் அவிசுவாச வார்த்தைகளை பேசினால் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு நீங்கள் ஜீவனுள்ள வேத வசனங்களை அவர்களுக்கு சொல்ல வேணும். இல்லை, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ண விரும்புகிறார், நீங்கள் அவரை விசுவாசி. சில பேர் சொல்றது, மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்கார், அங்கே போய் 3 நாள் வாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் அவர் மூலமாக பேசுவார். அவர் மணிப்பார்ஸில் உங்களுக்கு 500 தாளாக கொடுப்பார். இவங்கெல்லாம் ஜீவனுள்ள தேசத்தில் நடக்கிறவங்க கிடையாது, இந்த உலக வாழ்வில் நடக்கிறவங்க. எல்லாம் கவனிங்க, காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் பெருக்கெடுத்து ஓடும். கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது, அவளும் அவள் வீட்டாரும் 3.5 ஆண்டுகள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். ஆனால் அதே விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்களா? இந்த உலகத்தில் இன்னும் எவ்வளவு கேடுபாடான இயற்கை சூழ்நிலைகள், வியாதிகள், வறுமைகள், கொலைகள், கொள்ளைகள் பெருகினாலும் நீங்கள் மாத்திரம் ஜீவனுள்ள தேசத்தில் வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்களேயானால் நீங்கள் ஒருபோதும் மோசம் போக மாட்டீர்கள். அதற்காயத்தமா விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஆகவே விசுவாச வாழ்வு எங்கே இருக்கு என்று சொன்னால், அவர் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார் என்ற விசுவாசத்திலே இருக்கிறது விசுவாச வாழ்வு. நாளுக்கு நாள் வியாதிகள் புதிதாக வருகிறது. நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே கிறிஸ்தியன் இருதயத்தில் வாசமாக இருக்கிறார், நான் மோசம் போக மாட்டேன். ஏன் என்று கேட்டால், பணிந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ள என்னை அவர் உயிர்ப்பிப்பார். அப்படியே மறித்தாலும் நான் அவரிடத்திலே செல்வேன். இப்படிப்பட்ட விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்துக்கு அவ்வளவு கிராக்கி டிமாண்ட் வந்துடும், எல்லாம் போலி ஆயிரும்னு அர்த்தம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 17வது வசனம், பக்கம் 284. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. இதுவரையிலும் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேற்றி வந்திருக்கிறார். எதற்காக? விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களில் அவர் வாசம் பண்ணுவதற்காக. இதுவரையிலும் நல்வசனத்தினாலும் நற்கிரியையிலும், நல்வசனத்திலும் நற்கிரியிலும் அவர் உங்களை சிறப்படுத்தி இருக்கிறார், உங்கள் இருதயத்தை தேற்றி இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அவரை பற்றி விசுவாசத்தினாலே அவர் உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கும்படியாக. எல்லாரும் முழங்கால் படி.